அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்டோபர் 2ஆம் தேதி என்று சூரிய கிரகணமானது பார்த்தீங்கன்னா நிகழ்கிறது. இந்த சூரிய கிரகணத்தின் போது சில கிரக மாற்றங்களானது ஏற்படுதுங்க. இந்த கிரக பயிற்சியினுடைய காரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு மேசராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்களானது பார்த்தீங்கன்னா மாறுபடுகிறது. அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் இருக்க போகிறதா, இல்லை ஏதாவது பின்னடைவுகள் இவர்கள் சந்திக்க போகின்றார்களா, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை காண்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது கால பைரவரை நினைத்து அவருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. மேசராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய திருமணத்தில் கவனத்தை செலுத்த தொடங்கலாம். அதே போல் அவர்களுடைய கூட்டாண்மைகளை பார்த்தீங்கன்னா சீர்திருத்தங்களை செய்து கொள்ளலாம். அவர்கள் தங்களுடைய எதிரிகளை வெல்வதில் அக்கறையை காட்டப் போகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு ஏற்படும். இருப்பினும் தங்களுடைய தந்தை மற்றும் பயனற்ற பயணங்களால் பதற்றத்தை பார்த்தீங்கன்னா அனுபவிக்கலாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டும். எதிர்பாராத நிகழ்வுகளும் அவர்களுக்கு கவலையை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தலாம். இந்த மேசராசி நேயர்களுக்கு நிதிநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்களினுடைய நிதிநிலைகளானது பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் பல்வேறு வழிகளில் இருந்து வரக்கூடிய பணத்தினால முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. இந்த மாதம் கூட்டு தொழிலில் வெற்றியானது கிடைக்கும். உறவுகளுக்கும் தந்தைக்கும் கணிசமான தொகையை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவிடலாம். கடந்த கால நிதி நடவடிக்கைகள் மற்றும் முதலீடுகள் மூலம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயத்தை பெற அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. நீங்கள் உங்களுடைய கடன்களை இப்பொழுது கணிசமாகவே பார்த்தீங்கன்னா குறைத்து கொள்ள முடியும். உங்களுடைய தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு வியாபார நடவடிக்கைகளானது பார்த்தீங்கன்னா அக்டோபரில் சாதகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்துங்க. மேலாண்மை நுட்பங்களில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களானது இருக்குது. உங்களுடைய கடன்களானது இப்பொழுது குறையலாம். வாடிக்கையாளர்களினுடைய தளங்களானது பார்த்தீங்கன்னா விரிவடையலாங்க. புதிய வணிக கூட்டாளர்களையும் தொழிலில் கொண்டு வரலாம். இருப்பினுமே அவர்களுடைய யோசனைகள் தற்காலிகமாகவே பார்த்தீங்கன்னா குறைவான நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். உங்களுடைய தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது சாதகமாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. இது பணியிட மன அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா குறைக்க உங்களுடைய கடின உழைப்பு வெளிப்பட தொடங்கலாம். நீங்கள் அதற்கான அங்கீகாரத்தையும் இப்பொழுது பெறலாம். மேலுமே சிலர் இடமாற்றத்தின் மூலம் ஆதாயத்தை பெற முடியும். மற்றும் சிலர் பார்த்தீங்கன்னா லாபகரமான புதிய வேலைகளையும் பெறலாம். இந்த மாதத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே செயலாற்றுவார்கள். ஆர்வத்துடன் கல்வி பயில்வார்கள். அவர்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படுங்க. தேர்வுகளில் வெற்றியும் காண்பார்கள். கூடுதல் தகுதி பெறவும் கல்வியில் முன்னேற்றத்தை காணவும் அவர்களுடைய மென்திறன்கள் மற்றும் சான்றிதழ்கள் கல்வியை இப்பொழுது படிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபரில் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அக்டோபரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியங்கள் படிப்படியாகவே மேம்படும். மன அமைதிக்கு வழிவகுக்கும். ஆனால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பயணம் செய்வதனால உடல் அசதிகளானது ஏற்படலாங்க. இந்த மாதத்தில் பழைய நோய்கள் மற்றும் காயங்களால் ஏற்படக்கூடிய வலிகளானது நீங்கும். இந்த மாதங்கள் முழுவதுமே நீங்கள் பொறுமையை பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவுகளானது எடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க.
சகோதரர்களுடைய வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதேபோல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கனிந்து வரும். உறவினர்களுடன் அனுசரித்து பார்த்தீங்கன்னா செல்வது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாகவே வைத்து கொள்ளவும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படுங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாகவே செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. பிள்ளைகள் பிடிவாதமாகவே நடந்து கொள்வது மனதை பார்த்தீங்கன்னா சஞ்சலப்படுத்து. கூடுமானவரை பொறுமையுடன் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி மகிழ்வீர். அலுவலகத்தில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள். விரும்பிய இடமாற்றங்களானது கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். வியாபாரத்தில் தற்பொழுது புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பெரிய அளவிலான முதலீடுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கவும். வியாபாரங்கள் தொடர்பான தொலைதூர பயணங்களை பார்த்தீங்கன்னா தவிர்க்கவும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகளானது ஏற்படக்கூடுங்க. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்களானது உங்களுக்கு நீங்கும். அதே போல குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியில், அதாவது இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முற்பகுதியிலேயே அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும். அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலேயே உற்சாகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். மேலுமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஓரிரு விஷயங்களை தவிர அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. அதேபோல் தொழில் ரீதியாக உத்தியோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலுமே எவ்விதமான ஒரு பிரச்சனைகளும் அது ஏற்படாது. நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் சிக்கல்கள் இல்லை. ஆனாலுமே கூட நீங்கள் செலவுகளில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பணத்தை கையாள்வதிலும் பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவை. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் கூட குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தால் இந்த மாதம் அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே மேசராசிக்காரர்களுக்கு 2வது வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை பெரிய பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே இருக்குங்க. ஆனால் மாதத்தினுடைய இறுதியில் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் ஏதேனும் பிரச்சனைகளானது ஏற்படலாம். அல்லது உங்களுடைய இருவருக்கும் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான வாக்குவாதங்கள் பார்த்தீங்கன்னா பெரிதாகலாம். கவனங்கள் தேவை. பண நெருக்கடிகளானது ஏற்படாது என்றாலுமே கூட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவது, முதலீடு செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களானது ஏற்படலாம். மேசராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதுமே பெரும்பாலும் சாதகமாக இருப்பது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் கொடுக்கக்கூடியதாக காணப்படும். அதேபோல் புதன் வக்ரம் அடைவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கும் பேச்சால் ஏதேனும் சிக்கல்களை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தலாம். அதனால் உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. மேலுமே வாக்கு வன்மையினால் எதையுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடித்து விடுவீர்கள். எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். அதேபோல் முயற்சிகள் பார்த்தீங்கன்னா சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்குங்க. பண வரவுகளானது அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது சாதகமாகவே நடந்து முடியும். மேலுமே தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது பார்த்தீங்கன்னா அகலுங்க. தடைப்பட்ட பண உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகளானது நீங்கி செயல்களில் பார்த்தீங்கன்னா வேகத்தை நீங்கள் காண்பீர். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகளானது நீங்கி அமைதியானது ஏற்படுங்க. அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளானது உங்களுக்கு மாறும். விருந்தினர்களுடைய வருகையானது இருக்குங்க. குடும்ப செலவுகளானது உங்களுக்கு குறையும். பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது கேட்பார்கள். பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகளானது நீங்குங்க. எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும். பண வரவுகளும் கூடும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகளானது நீங்குங்க. சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் உங்களுக்கு குறையும். இது
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.